கூழ் காய்க்க வேணாம், மாவும் அரைக்க வேணாம். ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு வத்தலுக்காக மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக குக்கரில் 7லேருந்து 8 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 கப் புழுங்கல் அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு அதையும் சேர்த்துட்டு, உப்பு காரத்துக்காக 10லேருந்து 12 பச்சை மிளகாவை மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்றி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு இறக்கிடுங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சோறு நல்லாவே வந்திருக்கும். சூடாக இருக்கிறப்பவே ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுணும். அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம், காயப்பொடி சேர்த்துக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நான் வீட்டுக்குள்ளே தான் காய போட போகிறேன். அதனால ஒரு ஒயர் கட்டில் துணி விரித்து நம்ம எப்போவுமே இடியாப்ப குழலில் போட்டு முறுக்கச்சி போட்டு பிழிஞ்சு எடுத்துட வேண்டியதான். இது நைட் ஃபுல்லாக ஃபேனிக்கிலேயே காயட்டும். மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சி வந்திருக்கும். அதை அப்படியே எடுத்துடலாம், தண்ணி தெளித்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லா வத்தலையும் ஒரு தட்டத்தில் மாற்றிட்டு கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து நம்ம எப்பவும் போல் பொரிச்சு எடுத்துட்டோம்னா வத்தல் ரெடி.